வெல்கம் டு ஸ்ரீலங்கா அச்சு சமையல். இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மைதாவில் ரொட்டி செய்ய போகிறோம். ரொட்டிக்கு சைடிஷ்க்கு தேங்காய் சம்பல். வாங்க பார்க்கலாம். மைதா நல்லா சலிச்சிட்டு எடுக்கணும். மைதா சலித்து எடுத்தாச்சு. அடுத்து உப்பு, சால்ட்டு, தேங்காய் திருவல் இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்ல மாவு பிசையலாம், சப்பாத்திக்கு மாதிரி. திருவல் போட்டு நல்ல மாவு பிசைஞ்சு எடுங்க. அரை மணி நேரம் ஊறணும், அப்புறம் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ நல்ல பிசையணும் அவ்வளோ நல்லது ரொட்டிக்கு, புரோட்டாக்கு மாதிரி. நாங்களாம் சம்பல் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாவு பிசைஞ்ச மாவு மூடி வச்சலாம். அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சுனா சீக்கிரமாக சாப்பிட்டாகும். இப்போ தேங்காய் சம்பலுக்கு என்ன பொருட்கள் தேவையானு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடலாம். உப்பு, தேங்காய் திருவல், தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லை, தண்ணி, மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் நான் கழுவி கரெக்ட் பண்ணிவிட்டு வெட்டலாம். அம்மி இருந்துன்னா ஈஸியாக அம்மி இருக்கையால் அரைச்சிட்டு எடுக்கலாம். எவ்வளோ சின்னத்தை வெட்ட முடியும்னா வெட்டுங்க, தான் நல்லாயிருக்கும். வெங்காயம், தேங்காய் துருவல், இப்போ உப்பு, ஏற்ற நீங்களா மிளகா போட்டுக்கலாம். இப்போ தாளிக்க போகிறோம். தேங்காய் போட்டு சம்பளுக்கு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் போடலாம், கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம் நல்லா வணக்கியாச்சு. வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். செய்யும் போது சாப்பிட்ற மாதிரி நல்ல கமகமன்னு வாசமாக நல்லாயிருக்கும். நிமிஷம் வதக்கியாச்சுன்னா போதும். இதே மாதிரி போதும். இப்போ எடுக்கலாம். சம்பல் ரெடி, தேங்காய் சம்பல். நீங்களாம் ரொட்டி கூட வச்சு சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொட்டி தட்டி போடலாம். பார்ப்போம். மாவு இப்போ நல்லா உரித்து இப்போ தட்டி போடலாம். இப்போ இதுக்கெல்லாம் அவ்வளோ எண்ணெய் அது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு மேலே கொஞ்சம் பெருசு தட்டணும். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா எடுக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே
வேகணும், அப்புறம் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு சம்பல் மட்டும் இல்லை, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி செஞ்சு அதை தொட்டு சாப்பிட்டாச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பரோட்டா செஞ்சு சாப்பிட்றதுக்கு போது மேலே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே இதே மாதிரி கோதுமையிலையும் செய்யலாம். தேங்காய் பூ போட்டு இதே மெத்தடில் கோதுமையிலையும் செய்யலாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரெடியாக்கி இப்போ எடுக்கலாம். ரொட்டி வேகிறதுக்கு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். பரோட்டா மாதிரி நல்லா அடித்து எடுத்தா நிறையா சாப்பிட்ட வரும். பாருங்க மாதிரி ரொட்டியை சம்பல் ரெடி. குழம்பு, மட்டன் குழம்பு எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். இது பாருங்கள், டேஸ்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.